सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. வித்யாரண்ய சுவாமிகளால அருளப்பட்ட பஞ்சதசி எனக்கூடிய வேதாந்த பிரகரண கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரகரண கிரந்தமானது 3 பஞ்சகமாக இருக்கு. 15 சாப்டர்ஸ். முதல் 5, நடு 5, கடைசி 5. முதல் 5க்கு விவேக பஞ்சகம் அப்படின்னு பேரு. 2வது 5க்கு தீப பஞ்சகம்னு பேரு. 3வது 5க்கு ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. இந்த ஆனந்த பஞ்சகத்துல சொல்லியிருக்கக்கூடிய 5மே பிரம்மானந்தத்தை பத்தி சொல்லியிருக்கக்கூடியதுதான். ஆனா அதை அவர் எப்படி சொன்னார் அப்படின்னாக்க யோகானந்தம், அப்புறம் அத்வைத ஆனந்தம், ஆத்மானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம் அப்படின்னு 5 பிரித்தார். என்ன பிரிச்சாலும் அந்த 5 ஆங்கிள் அந்த நம்மளுடைய சொரூபமானது ஆனந்த சொரூபம் தான் அப்படின்றதை நிலைநாட்டுவதற்காக இப்படி 5 சாப்டரா எழுதினார். ஆனா தொகுத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிரம்மானந்தம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ வித்யானந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வித்யானந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஆத்ம வித்யானந்தம். ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு அல்லது பிரம்ம வித்யானந்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். வித்யானந்தம்னாக்க ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிந்ததான ஒரு ஞானம், அறிந்தவர்களை பற்றிய ஆனந்தம், ஜீவன் முக்தர்களுடைய ஆனந்தம் வித்யானந்தம்னா. இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத, எந்த மாதிரி ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அவர் என்ன சொன்ன 3வது ஸ்லோகத்துல துக்க அபாவஹா காம ஆப்திஹி கிருதகிருத்யஹா பிராப்த பிராப்யஹா இதி சதுர்விதம் உதாகிருதம் அப்படின்னு சொன்னார். அதுல நம்ம விஸ்தாரமா துக்க அபாவத்தை பார்த்து கொண்டே வந்தோம். அதற்கு பிறகு இப்போ காம ஆப்திகி அப்படின்ற ஒரு நிலையில இப்ப இருக்கோம். இப்போ ஞானம் அடைந்தவனுடைய மனநிலை என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றார். ஜீவன் முக்தனுடைய நிலை என்ன, இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது துக்கம் இல்லாமல் இருப்பதுதான் அவனுடைய நிலை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். 2வது அவனுக்கு காம ஆப்திகி. காம ஆப்திகி, காமஹான்னா ஆசைகள், விருப்பம். ஆப்திகினா அடையுது, ஆசையை அடைதல் அப்படின்னு சொல்றோமே, அது என்ன ஆசை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆசையே கிடையாதுன்ற அர்த்தம் இல்லையா? ஆசை அதை அடைஞ்சதுனால வரக்கூடிய ஆனந்தத்தை எதிர்பார்க்காமல் அவனிடமே அவன் ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம். ஆப்த காமன் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல அவனை சொல்றது. எல்லா காமனையும் அடைந்து விட்டார். எப்படி சாஸ்திரத்துல சொல்லணும்னா பிருகதாரண்யோபநிஷத்துல நம்ம எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி விட்டுதான் திருப்தி வரும் அப்படின்னாக்க இந்த உலகத்துல வரத்துக்கான சான்ஸே கிடையாது. ஒரு ஆசை வந்த பிறகு வேற ஒரு ஆசை வரும், அது டெம்பரரியா போயிடும். அந்த ஆனந்தமானது திருப்பி ஒண்ணு பண்ணுவோம், அதை விட ஒரு பெரிய ஆசை வரும். இப்படியே இருக்கிறதுனால இந்த அடைதலை இங்க குறிப்பது இல்லை. அப்ப இது என்ன குறிக்கிறது அப்படின்னாக்க, ஒரு காடு இருக்கு, கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு காடு இருக்கு. அந்த காடுல நீங்க போகணும் அப்படின்னாக்க ஒரு ராஜா என்ன பண்ணாரா, என்னாலலாம் இந்த மாதிரி காடுல நடந்து போக முடியாது, நீங்க ஒரு இடத்துலயும் ரத்ன கம்பளம் வைங்க, நான் அந்த ரத்ன கம்பளத்துல வருவேன், அதுக்கப்புறம் அடுத்த ரத்ன கம்பளத்தை வைங்க, அதுக்கப்புறம் இதை மடிச்சு அடுத்த ரத்னம், இப்படின்னு சொன்னா எப்ப போய் சேர்றது? நடக்கிறதா? அதுக்கு பதிலா காலில் ஒரு செருப்பு போட்டுருந்தாருனாக்க கிடுகிடுன்னு போயிடலாம் இல்லையா? அதே மாதிரி இவன் எல்லா ஆசையும் நிறைவேறின உடனேதான் எனக்கு வரும்னு நினைச்சா இவனுக்கு வரவே வராது. ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியுது எல்லா ஆசையுமே மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? நம்ம எதையுமே அனுபவிக்காமலேயே இன்னொரு ஆசைக்கு போயிடுறோம். இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய அஜ்ஞானத்தினாலதான் இந்த ஆசையானது, நம்மளுடைய அவித்தியை தான் காரணம் இந்த ஆசைக்கெல்லாம் அப்படின்றதை அறிந்து கொண்டு அவன் தன்னுடைய ஆத்மாவில தான் இந்த சந்தோஷமானது இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த எல்லா ஆனந்தங்களுமே துக்கத்துடன் கலந்ததாக இருக்கிறது. திருப்தின்றதே வரவே மாட்டேன்னுது. எல்லாருக்கும்
அப்படி இருக்கும்போது உலகத்துல எந்த ஒரு ஆனந்தத்தினாலையும் திருப்தி என்பதே ஏற்பட மாட்டேன். அப்ப என்னதான் வழி அப்படின்னு யோசிச்சாதான் இந்த வித்யா, இந்த படிப்பு ஆத்ம வித்யா, இந்த வித்தியை மாத்திரம் அறிந்ததனால் மட்டும்தான் அவனுக்கு பர்மனண்டான பேரின்பம்னு சொல்லக்கூடிய நிலையானது ஏற்படுது. இதெல்லாம் சிற்றின்பங்கள் தான். இந்த சிற்றின்பங்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், அவனுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படின்றதை அவன் தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொண்ட பிறகு அவன் என்ன பார்க்கிறான் அப்படின்னாக்க, சீக்கிரட் என்ன சாஸ்திரம் சொல்லிக்கணும், அவன் தன்னுடைய ஆத்மா யார், ஹூ அமை, அதுலயே அவனுடைய புத்தி எல்லாம் இருக்கு. நான் யார், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றது, நான் உண்மையிலேயே ஆனந்த ஸ்வரூபனா, என்னிடம் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் புத்தி பூர்வமாக அனலைஸ் பண்ணும் பொழுது நம்மை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்க, அதுதான் உண்மையான ஆனந்தமான ஒரு நிலை. அப்படின்னா ஆத்மாவை அறிவதுதான் உண்மையான நிலை. அதற்காகத்தான் சாமி கிட்ட வேதாந்தத்துக்கு வர முடியும் போது என்ன கேட்கிறான், அது கூட பிள்ளைக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரி கேட்டுக்கொண்டே இருப்பாரு சாமிய, அதை கொடு இதை கொடுன்னு. வேதாந்தத்துக்கு வந்த பிறகு வேதாந்தம் நமக்கு எல்லாம் திருப்பி விட்டுருச்சு நம்மளுடைய ஐடியாவை. உலகத்துல இருக்கக்கூடிய எதை கேட்டாலும் நீ அவர் கொடுப்பாரு, ஆனா எதுனாலையும் உனக்கு திருப்தியானது ஏற்படாது. என்னை எனக்கு தா அப்படின்னு கேட்கறது, ஆத்மாவை எனக்கு தா அப்படின்னு கேட்கறது தான் உண்மையான ஆனந்தம். இப்படி அந்த ஆத்மாவை வேண்டுதல் இருக்கு இல்லையா, அந்த ஆத்மால இந்த புத்தி திரும்பிட்டே ஆனால் அவனுக்கு ஆனந்தமானது இந்த மாதிரி துக்கத்தோடையும் அதிருப்திகரமாகவும் இருக்கக்கூடிய ஆனந்தம் இல்லாம உண்மையான ஆனந்தமானது தெரியும். அந்த நிலைக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆப்த காமன். எப்பொழுதுமே காமத்தை அடைந்தவனாகவே இருப்பான், எப்பொழுதும் திருப்தியாகவே இருக்கக்கூடியதான ஒரு நிலை அப்பொழுதுதான் வரும். தன்னுடைய ஆத்மாவை அறிந்தானே ஆனால் வேதாந்தத்தின் சொன்னபடி நம்பி அதை உபாசனம் பண்ணி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி இருக்கக்கூடிய ஞானியினுடைய ஆனந்தமானது பர்மனண்டான ஒரு ஆனந்தம். அது யாரையும் அவர் எதிர்பார்க்கறது இல்லை, எந்த ஒரு அவுட் சைட் பொருளையும் எதிர்பார்த்து அவருடைய ஆனந்தம் இல்லை. அவர் சதா சர்வகாலமும் ஆத்மா ஆனந்தத்திலே இருக்காரு. அதனால அவருக்கு ஆப்த காமன் அப்படின்னு பேரு. அந்த ஆப்த காமன், அதுக்கு இன்னொரு பேரு நிஷ்காமம், எந்த காமமும் இல்லாத ஒரு வைராக்கியதான ஒரு நிலை இல்லையா, அகாமஹா, எந்த காமமும் இல்லாத ஒரு நிலை. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அகாமஹதஹா அப்படின்னு பேரு. காமஹதஹா எல்லா ஆசையும் அறிந்து விட்டது அவனுக்கு, அப்படியே ஆகிவிட்டான். அகாமஹதஹா அப்படின்னாக்க எந்த ஒரு ஆசையும் இல்லாத இருக்கக்கூடிய ஜீவன் முக்தி வைராக்கியத்தோட இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம போன வாரத்தை பார்த்தா எல்லா ஆனந்தமும் எப்படி இருக்குன்னா தாரதமியத்தோட கூடி இருக்கு. தாரதமியத்தோட கூடி இருக்குன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இதை விட அது பெருசு, அதை விட இது பெருசு, அதை விட இது பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது பார்க்கும் பொழுது இந்த ஆனந்த மீமாம்ச அப்படின்னு ஒண்ணு பண்ணோம். இந்த ஆனந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரம்மவித்துக்கெல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அப்ப பண்ணும் பொழுது அவர்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னாக்க, ஆனந்தஸ்ய மீமாம்ச பண்ணாங்க. ஆனந்தத்தை விசாரம் பண்ணும் பொழுது யுவாத் சாத் சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா, இப்படி திருடமான புத்தி, நல்ல ஒரு எண்ணங்கள், அழகான ஒரு யோகம், எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியதான ஒரு வீரம், இப்படி இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அவருக்கு நல்ல அட்வைசர்ஸ் எல்லாருமே. இந்த சர்வ பூமிக்கும் சார்வபௌமமாக இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தம் தான் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், வசத்தியான ஆனந்தம் இந்த ஊர்ல. அதுதான் மனுஷனுடைய மேக்சிமம் ஆனந்தம்னு சொன்னான். அப்ப என்ன சொல்ற, இது இல்ல சார், மனுஷ கந்தர்வனாக ஆனந்தான்னாக்க இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது இத மாதிரி 100 மடங்கு அந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லிட்டாரு. தேயே சதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா தயேகோ தேவ கந்தர்வானாம் ஆனந்தா ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய அப்படின்னு ஒரு இடத்துலயும் போய் என்ன சொல்றது, இங்க இருந்து மனுஷானந்தத்தோட வசத்தியாக இருக்கக்கூடியது மனுஷ கந்தர்வ ஆனந்தம், மனுஷ கந்தர்வ ஆனந்தத்தோட வசத்தியா இருக்கக்கூடியது தேவ கந்தர்வ ஆனந்தம் மேல இருக்கிறது. தேவ கந்தர்வ ஆனந்தத்தை விட நன்றாக இருப்பது பித்ருலோகமான ஆனந்தம். பித்ருலோகத்தை விட இருக்கக்கூடியது ஆஜான ஜானாம்ன்ற கூடிய ஆனந்தம். ஆஜான ஜானாம் ஆனந்தத்தை விட 100 மடங்கு ஜாஸ்தியானது கர்மதேவானாம் ஆனந்தா. கர்மதேவங்களை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தேவர்களுடைய ஆனந்தம். தேவர்களுடைய ஆனந்தத்தை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது இந்திரனுடைய ஆனந்தம்.
இந்திரனுடைய ஆனந்தத்தை விட 100 மடங்கு ஜாஸ்தியா இருக்கிறது பிரகஸ்பதியினுடைய ஆனந்தத்தை விட ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பிரம்மாஜியினுடைய ஆனந்தம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆனந்தம் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு அருமையான நாம அவனை பார்த்தோம் இல்லையா? பிரம்மாத்யானந்த சந்ததி, சுவாத்மானந்த லதீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி. இந்த மனுஷ ஆனந்தத்திலிருந்து மனுஷ கந்தர்வ ஆனந்தம், தேவ கந்தர்வ ஆனந்தம், தேவர்களுடைய ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தம், பிரம்மாவனுடைய ஆனந்தம், இது எல்லாம் ஆனந்தம். அந்த ஆத்மாவை அறிந்தவன் இருக்கா இல்லையா, அவர் கையில இருக்கக்கூடிய ஆனந்தத்தோட கம்பேர் பண்ண இதெல்லாம் ஒரு துகள் குழந்தைங்க. இதெல்லாம் இந்த ஆனந்தத்துல அதெல்லாம் தாண்டினது. அந்த பிரம்மஜானம் ஏற்பட்டு விட்டதே ஆனால் அவனுக்கு இந்த 11 × 100 இவ்வளவு ஆனந்தங்கள் சொன்ன இது எல்லாம் அவனுக்கு எதுவும் அவனுக்கு அஃபெக்டே ஆகாது. அவனுக்கு இதை பத்தி கவலையே கிடையாது. அப்படி தன்னையே தானே அறிந்து கொண்டு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் ஆப்த காமன் எனக்கூடிய நிலை. காம ஆப்திகின்னு இந்த விஷயத்தை தான் சொல்றார். இதை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இப்ப நான் சொன்ன விஷயத்தை இவர் ஒரு ஸ்லோகமாக 33வது ஸ்லோகத்துல சொல்லிவிட்டார். சார்வபௌமாதி சூத்ராந்தாக உத்தரோத்தர காமினஹ அவாங்மனச கம்யோயம் ஆத்மானந்த ததப்பரம். சார்வபௌமனாக இருக்கக்கூடிய ஒரு ராஜாவினுடைய ஆனந்தம் என்ன? அதை விட வசத்தியான ஆனந்தம் கந்தர்வமாக இருக்கக்கூடிய ஆனந்தம், கந்தர்வ வசத்தியான ஆனந்தம் தேவர்களுடைய ஆனந்தம், தேவருடைய ஆனந்தத்தோட வசத்தியானது பிரம்மத்தினுடைய ஆனந்தம் அப்படின்னு சூத்ராந்தாக. சூத்ராத்மா அப்படின்னாக்க ஹிரண்ய கர்ப்பர் பிரம்மாஜின்னு அர்த்தம். சார்வபௌமனா பூலோகத்துல இருக்கக்கூடிய இந்த ராஜாவுல ஆரம்பிச்சு ஹிரண்ய கர்ப்பராக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே படைத்ததான அந்த பிரம்மாஜி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் எப்படி நாம காமிச்சோம் ஸ்ருதியில? உத்தரம், இதுக்கு மேல அது, அதுக்கு மேல அது, அதுக்கு மேல அது அப்படின்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய அதுக்கு மேல இந்த சுகம், அதுக்கு மேல அந்த சுகம், அதுக்கு மேல அந்த சுகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் சொல்லக்கூடியதா இருந்ததுனாலதான் சொன்னோம். அதுக்கும் மேல ஒண்ணு இருக்க, அதுதான் உங்களை நீங்கள் அறிந்தால் வரக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தமானது எப்படி இருக்கு? அவாங் மனசகம்யா அயம். இந்த ஆனந்தம் இருக்க, அது என்னால சொல்லவும் முடியாது, உங்களால அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. அது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத ஒரு விஷயம். அந்த ஆனந்தத்தை நான் எப்படி சொல்றது? ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க சார்? உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. இல்லப்பா, உலகத்துல எந்த ஆனந்தத்தையுமே யாருக்கும் சொல்ல முடியாது. இதுதான் ஃபேக்ட். நான் சாப்பிட்ட ஜாங்கிரி இன்னைக்கு ஒண்ணு காத்தால சாப்பிட்டேன். அந்த ஜாங்கிரியினுடைய டேஸ்ட உங்களுக்கு என்னால எப்படி சொன்னாலும் புரிய முடியாது. நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னுடைய வேர்ட்ஸுக்கு அவ்வளவுதான் பவர் இருக்கு. என்னதான் சொன்னாலும் அவருக்கு கூட்டின்னு போய் அவரை திருப்பி அந்த ஜாங்கிரி அவர் வாயில வச்சா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் அவருக்கு புரிஞ்சிச்சுன்னு அவரும் ஒத்துக்கொள்ள முடியாது, நானும் சொன்னதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை விட என்னுடைய வார்த்தைகள் எப்போது குறைவாதானே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாக்குக்கும் மனசுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு ஆனந்தத்தையே எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. அப்படியே கெப்பாசிட்டி இருக்குமே ஆனாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி மனிதனுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை என்னால் கூறவும் முடியாது, நான் கூறியதை அவர்களுடைய மனதினால புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால இந்த சாதாரண ஜாங்கிரியே எப்படின்னாக்க பாக்கி எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு பிடிச்சதை நான் எப்படி உங்களுக்கு திணிக்க முடியும் இல்லையா? இந்த ஆனந்தமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால எல்லா ஆனந்தமே அவாங் மனச கோச்சரம் தான். எல்லாமே வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததாக இருக்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆத்மானந்தத்தை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அந்த ஆத்மானந்தா தாவத்து இதுக்கெல்லாம் நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்ல ஒரு ஐடியா தான் கொடுக்கணும். நீங்க நினைக்கிறதெல்லாம் விட ரொம்ப பெருசுபா. அது தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவினாலையும் கட்டுப்படுத்த முடியாதது எதுவோ அதுதான் வசதி. பரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு தேசத்தோ உங்களுக்கு பரம்னு சொன்னா பெருசுன்னு சொன்னா மனுஷனுடைய மூளை என்ன தெரியுமா எதிர்பார்க்கும்? பெருசுன்னாக்க நான் பெருசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வீடு எனக்கு கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. நான் ஒரு பெரிய கிரவுண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோ. நான் ஒரு பெரிய எஸ்டேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு கற்பனை. எந்த கற்பனையிலையும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன பெருசா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒரு பொருளோட தான் நீங்க இது பண்ண.
அப்சல்யூட் பெருசுன்றது உங்களுக்கு புரியவே புரியாது இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருசெல்லாம் என்ன, ஒரு ஸ்பேஸ வச்சு புரிஞ்சுப்பீங்க, இல்ல ஒரு காலத்தை வச்சு புரிந்து கொள்வீர்கள், இல்ல ஒரு வஸ்துவை பொறுத்து புரிஞ்சுப்பீங்க. நான் சுண்டலி ஒண்ணு காலில் ஓட்டுனாக்கா பெரிய சுண்டலி சார்னா, இப்ப பெரிய சுண்டலியை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? அடுத்த நாள் சொன்னோம் பெரிய பெருச்சாளி ஒண்ணு சார்னா அதை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா அந்த பெருசுன்றத ரிலேட்டிவ் பெருசு தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரிலேட்டிவ் பெருசெல்லாம் அதுவே புரியல. ரொம்ப யோசிச்சு பார்த்தான்னாக்கா அவங்க மனசு கௌமியமா இருக்கு. இதுல ஆத்மானந்தத்தை நான் எப்படி புரிய வைக்க முடியும்? உங்களுடைய சொரூபமானது ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு நான் சொல்லதான் முடியும். நீங்க தான் அதை உணர வேண்டும், நீங்க தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தினுடைய வேலை அதை காமிச்சிட்டு அப்ப நீங்க நினைக்கிற ஆனந்தங்கள்லாம் ஆனந்தமே இல்லை, இதெல்லாம் பேஸ்ட். இதுக்கு மேல இருக்கிற சாஸ்திரத்தினால உங்களுக்கு அறியக்கூடிய உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னவோ அதுதான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது இல்லையா? ததப்பரம், இது எல்லாத்த விட ஒசத்தி அந்த ஆத்மானந்தம்பா அப்படின்னு சொல்றது. அது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததுப்பா, அது எல்லாவற்றையும் விட மேலானது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் விட ஒரு நாலேஜில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்த விட மேல இருக்கக்கூடியதான அந்த அனுபவம் இருக்கு. அதுதான் சார் ஆனந்தம், அதுதான் ஆத்மானந்தம், அதுதான் வித்யானந்தம் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ தைத்திரிய உபநிஷத்துல சொன்ன இந்த ஆனந்தத்தை சொல்லிட்டே வந்தார். இப்போ அடுத்தது சர்வகாம ஆப்திகி அப்படின்னாக்க தை தை காமியேஷு சர்வேஷு சுகேஷு ஸ்ரோத்ரியோ யதஹ நிஸ்பிருஹ தேன சர்வேஷாம் ஆனந்தா சந்தி தஸ்ய வை. தைஹி தைஹி காமியேஷு சர்வேஷு சுகேஷு ஸ்ரோத்ரியோ யதஹ நிஸ்பிருஹஸ்தேன சர்வேஷாம் ஆனந்தா சந்தி தஸ்ய வை. இப்ப நம்ம சொன்ன ஏதேஷதம் மானுஷா ஆனந்தாக தயேகோ மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தः தேயேஷதம் மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தः தயேகோ தேவ கந்தர்வானாம் ஆனந்தः அப்படின்னு சொல்லிட்டு தைஹி தைஹி காமிய மேல 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 இருக்கக்கூடிய அவாவாளுடைய அந்த ஆனந்தமானது உன்னை விட மேலப்பா அப்படின்னு சொல்லி கூடவே ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய எல்லா ஆசையும் நீங்கினவன் ஞானி. காமஹதா, இப்படி காமஹதனாக ஆகிறவன் அகாமஹதா. இப்படி இந்த அகாமஹதனாக இருக்கக்கூடியவள் அவர் யாருன்னா அனைத்து இரண்ய கர்ப்பாதி ஆனந்தங்களை எல்லாம் தாண்டினதான ஒரு ஆனந்தம். இது எதுவுமே அவனுக்கு அஃபெக்டே பண்ணவில்லை. இப்படி இருக்கக்கூடியதான ஒரு வைராகி, இப்படி இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பர்சன் அவன் தான். யாரு? ஞானிதான். அவர் எதுக்கும் இந்த நீங்க சொல்ற ஆனந்தங்கள் எல்லாம் பத்தி அவருக்கு சிந்தனையே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் சிரிப்பா இருக்கு. அவரு சார் 5 வீடு வாங்கினேன்னா அடப்பா மாட்டிண்டியாடான்னு தான் அவர் பாக்குறாரு. எல்லாம் சார் இவ்வளவு பெரிய இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டரா ஆயிட்டேன் சார் அடப்பாவி அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு. ஏன்னா அவர் அந்த இதெல்லாம் இந்த ஆசைகளை எல்லாம் கடந்ததான ஒரு நிலைக்கு போனவர் அந்த ஞானி. அதனால தைஹி தைஹி காமியேஷு சர்வேஷு, இப்படி அந்தந்த தேவதையினால விரும்பப்படும் அந்தந்த லோகங்கள், அந்தந்த ஆனந்தங்கள், அந்தந்த ஆசைகள், இந்த சுகங்கள் எல்லாம் ஸ்ரோத்ரியனுக்கு இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அகாமஹதனாக இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரியனுக்கு எந்த ஆசையும் இல்லாம நன்கு படித்த அந்த பண்டிதர்கள், வேதாந்தத்துல ஒரு ஊரின மனதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு இந்த ஆனந்தங்கள்லாம் நிஸ்பிருஹா, அவனுக்கு எந்த ஒரு ஆனந்தமும் அவனை தொடுவதே இல்லை. அவன் இதுக்கெல்லாம் கவலைப்படுகிறதே. நிஸ்பிருஹா தேன, இந்த ஆனந்தத்தினால அவன் எதுவும் கவலைப்படுவதே இல்லை. அவனுக்கு சர்வேஷாம் ஆனந்தாக சந்தி. ஏன்னா எல்லாருடைய ஆனந்தமும் மொத்தமா அவங்கிட்ட இருக்குன்னு இங்கதான் இடிக்குது. அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒண்ணு சிம்பிள் லாஜிக் தான். எந்த நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் உங்ககிட்டயே இருக்கு. அந்த ஆத்மா தான் நீங்க எந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாலும் நானும் அனுபவிக்கிற மாதிரி தான். நான் அனுபவிக்கிற ஆனந்தம் நீங்க அனுபவிக்கிற மாதிரி தான். இப்படி எல்லார்கிட்டையும் இருக்கிறது தானே என்னுடைய ஆத்மா. நீங்க என்னுடைய ஆத்மா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க. சர்வம் எதயம் ஆத்மான்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர் தானே வித்யானந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான ஜீவன் முக்தன். எப்படி இருக்கான்? எல்லார்கிட்டையும் நான் தான் இருக்கேன், நான் 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 என்றுதான் எல்லாருடைய ஆனந்தத்தையும் அறிவதனால அவனுக்கு எல்லா ஆனந்தமும் அடையப்பட்டதாக ஆச்சுன்னு சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல அதை புரிய வைக்கிறாரு. எப்படி சார் அவருக்கு எல்லா சர்வேஷாம் ஆனந்தா சந்தி தஸ்யத்தே,
எல்லாருடைய ஆனந்தமும் அவங்ககிட்ட இருக்க முடியும். என்ன சார் கொஞ்சம் ஓவர் பில்டப்பா சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா, இல்லப்பா சாஸ்திரம் கரெக்டா சொல்றது. சர்வகாமாப்தி ஏஷௌக்தா, அது எப்படி தெரியுமா? யத்வா சாட்சி சித்தாத்மனா, சாட்சியாக இருக்கக்கூடிய சித்தாத்மாவாக இருக்கக்கூடிய அவன் அவன் எப்படி பாக்குறான்? ஸ்வதேகவத் சர்வதேஹேஷு அபி போக அனவயக்ஷதே சர்வகாம ஆப்திகி ஏஷா, எல்லா காமங்களும் அவனுக்கு அடைந்தார் போல அப்படின்னு சொல்றீர்கள. ஆத்மானந்த லதீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததிகி, இவர் இந்த மனுஷானந்தத்திலிருந்து பிரம்மானந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் சின்ன பசங்க விஷயம், இதெல்லாம் ஒரு லெவலேஷன் எங்க அம்பாளுடைய ஆத்மானந்தத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம தைரியமா சொல்ல முடியாத. எப்படி சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னாக்க, எத்வா சாட்சி சிதாத்மா, அவர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் தகராகாசத்திலையும் சித்தாக இருந்து கொண்டு சாட்சியாக இருந்து கொண்டிருக்க காரணத்தினால் இல்லையா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் நான் தானே பாக்குறேன். வேக்கரா இருக்கும் பொழுது நான் பார்த்த சினிமா, நான் வாங்கின டிவி எல்லாத்தையும் நான் அனுபவிச்சத நானே பார்த்துட்டு இருக்கேன். நான் வேக்கரா இருக்கும் போது தானே இதெல்லாம் அனுபவிக்கிறேன். நான் ட்ரீமரா இருந்து அந்த சொப்பனத்துல நான் அனுபவிச்ச சந்தோஷம், என் மேல அந்த யானை வந்து மாலை போட்டதோ, இல்ல நான் பிச்சை எடுத்ததோ, இல்ல எனக்கு ஒரு தண்டனை கொடுத்ததோ, சவுக்கால அடி வாங்கினதையோ எல்லாத்தையும் நான் தானே பாக்குறேன். எனக்கு தெரியுது நான் சவுக்கில் அடி வாங்கினேன் கனவில் அப்படின்னு தெரியுது. நான் இந்த வேக்கரா இருக்கும்போது கல்யாணம் பண்ணி குழந்தைப்பட்டு டிவி வாங்கி சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு தெரியுது. நான் தூங்கினேன்றது எனக்கு தெரியுது. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? எந்த காரியம் பயனுக்குள்ள நடந்தாலும் நான் சாட்சியாக இருக்கிறேன் இல்லையா? எல்லாருடைய ஆனந்தமும் எல்லா ஆனந்தமும் எனக்கு தெரியுதுன்னா, இதே சாட்சி எல்லாருடைய தேகத்திலையும் இருந்ததே ஆனால் எல்லாமே பரிந்ததாக ஆகிவிடுகிறது. ஸ்வதேகவத் சர்வதேகேஷு அபி, தன்னுடைய தேகத்தில் இருந்து கொண்டு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறானோ அது போலவே மற்ற தேகங்களில் கூட அவன் சாட்சியாக சிதாத்மாவாக இருந்து கொண்டு அந்த போகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதைத்தான் சர்வகாம அவாப்திஹி இத்யேஷா உக்தா, இப்படி இதைத்தான் சொல்லப்படுகிறது. அப்படின்னா அனைத்து சரீரங்களையும் நான் என்று உணர்கிறேன், தனியாக சுகம் எனக்கு தேவையில்லை. ஏன்? நான் சாட்சியாக இருக்கின்ற காரணத்தினால். என்னுடைய சாட்சி தான் இந்த மனதை பிரகாசப்படுத்துகிறது. இந்த மனசுல தானே இந்த ஆனந்தம் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் தானே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால அந்த தன்மையில் இது என்ன அழியாத சைத்தன்யமாக இருக்கிறதுனால இந்த சைத்தன்யத்தினால வரக்கூடிய ஆனந்தமானது மனசுனால வரக்கூடிய ஆனந்தம் மாதிரி அதிருப்திகரமாகவோ இல்ல அனித்தியமாகவோ இருக்காது. ஆகையினால இந்த ஆத்ம ஞானம்ன்றது பர்மனண்டான ஒரு ஆத்ம ஞானந்தம், பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் அப்படின்னு சொன்னார். சொல்லி சாட்சியாக இருப்பதனால என்ன சொன்னீங்க? எல்லாருடைய ஹிருதயத்தையும் நான் சாட்சியா இருக்கேன், உங்களுடைய இதயத்திலே சாட்சியா இருக்கேன், அவருடைய எல்லா தேகத்தையும் நான் இருக்கிற காரணத்தினால நான் எல்லா ஆனந்தத்தையும் அனுபவிக்கின்ற காரணத்தினால எல்லா ஆனந்தத்தையும் நான் அனுபவிச்சதுனால எனக்கு சர்வகாம ஆப்திகின்ற பேர் கொடுத்தீங்க. ரைட்டா? ஒத்துங்க. சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். விஷயம் தெரிஞ்சு நான் வேதாந்தம் படிச்சதுனால எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கேன்னு சொல்றீங்க. கேட்டா அதுதான் உண்மைன்றீங்க. விஷயமே தெரியாது எனக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, எதுவும் தெரியாது, அஜ்ஞானி தான் நானு. ஆனா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா நானும் தானே எல்லார்கிட்டயும் இருக்கேன், அதே ஆனந்தம் எனக்கும் இருந்தேன். நீங்க என்ன பண்டிதர்களுக்கு மாத்திரம் வருது, சோத்ரியனுக்கும் அகாமகதத்துக்கு மாத்திரம் தான் இந்த ஆனந்தம் இருக்கு, என்ன மாதிரி அறிவியலியா இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆனந்தம் இல்லைன்னு சொல்றீங்களே, அது எப்படி? இருக்கிறது ஒரு ஆத்மா, கடவுள் ஒண்ணுதானே. அது பண்டிதன் கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா, சன்னியாசி கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா, கோவில் இருக்கிற சிவன் கிட்ட இருக்கிற ஆத்மா, அம்பாள் கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா, அஜ்ஞானி கிட்ட ஆத்மா, ரிஷாகாரன் கிட்ட இருக்க ஆத்மா, சேவாங்க கிட்ட எல்லாம் ஒண்ணுதானே சார் இருந்தாகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு பதில் சொன்னேன். இப்போ இந்த கேள்வி அவரே கேட்டு நமக்கு எடுத்து கொடுக்கிறார். இப்படி கேள்வியா கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இதுக்கு பதில் சொல்றாரு, அக்ஞஸ்யாபி ஏததஸ்தி ஏவ, அக்ஞஸ்யாபி இந்த ஆனந்தம் இருக்கதான் இருக்கு. ஆனா என்ன விஷயம், அவன் புரிஞ்சிக்காம இன்னும் கூட அவனை சின்னவதானே நினைச்சுக்கிறானே, அதுக்கு நான் என்ன பண்றது? நான் அப்படி நினைச்சிக்கல, எனக்கு சாஸ்திரம் சொல்லிட்டு இல்லப்பா நீதான்பா பிரம்மன்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், அதை ஒத்துண்டு சின்சியரா ட்ரை பண்ணி நானே பிரம்மன்னு ஒத்துட்டுக்கேன். உங்களுக்கு தான் சொன்னேன், இவருக்கு தான் சொன்னேன், அவருக்கு தான் சொன்னேன், யாரும் ஒத்துக்கவே இல்லை. உண்மையை சொன்னா ஒத்துக்கலாமோ இல்லையா?
நான் இருக்க மாட்டேன் சார்ன்னு அவர் போற. அவருக்கு இன்னும் கொஞ்சம் 20 வருஷம் ஆச்சு அது புரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் டெய்லி கிளாஸுக்கு வந்துட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு 5 வருஷத்துல புரிஞ்சு, ஒருத்தனுக்கு நல்லா சூடிக்கையா இருக்கவனுக்கு அன்னைக்கு உத்தம அதிகாரியா இருந்தா புரியுது. கிளாஸுக்கு வந்தா நீ இல்ல இருந்து இவன் ஜீவன் முக்தராற வரைக்கும் ஒரே டீச்சிங் தான். நீதான் பிரம்மா, நீதான் பிரம்மா, நீதான் பிரம்மா. அது சொல்றது தானே வேதாந்தம். 108 உபநிஷத்துக்கும் அது ஒண்ணுதான் வேலை. நீதான் பிரம்மா, நீதான் பிரம்மா, நீதான் பிரம்மா. எல்லா ஆச்சாரியா, அது பாமத்திகாரரா இருக்கட்டும், வித்யாரண்யரா இருக்கட்டும், சங்கர பகவத்பாதாளா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொன்னாங்க? எல்லாம் அதே தானே. பிரம்ம சித்தி, இஷ்ட சித்தி எல்லாத்துலயும் ஆச்சாரியால் காலத்துக்கு முந்தின எல்லாத்துலயும் நீதான் பிரம்மன், நீதான் பிரம்மன் சொல்லியாச்சு. ஆனா நம்ம தான் ஒத்துக்கல. அது எப்படி சார் நான் பிரம்மமா இருக்கேன்? ஏன்னா நான் என்னை பற்றியும் புரிந்து கொள்ளவில்லை, அந்த பிரம்மத்தை பற்றியும் புரிந்து கொள்ளாத காரணத்தினால இது இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா என்னை புரிந்து கொள்ள, பிரம்மத்தை புரிந்து கொள்ள, அம்பாளை புரிந்து கொள்ள அந்த கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி அவன் ஞானியான நிலையை அடைகிறான். இல்லையா? நீ சொல்றது கரெக்ட். அஞ்ஞானிக்கும் பிரம்ம நிலையில தான் இருக்கான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவன் ஒத்துக்க மாட்டேன்றானே. நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் போங்க சார் போய் சொல்றீங்கன்றான். இல்லப்பா ரிஷிகள்லாம் சொல்றாங்க, இவ்வளவு ஆச்சாரியர்கள் இருக்காங்க, எத்தனையோ வருஷமா எழுதியிருக்காங்கப்பா, லட்ச லட்ச காலமா வருஷம் இருந்தது. இப்போ 2500 வருஷம் முன்னாடி கூட இது ஆச்சாரியால் இப்படி எல்லாம் எழுதினாரு, இது வாங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சார்னா யாருடைய தப்பு? ஏன் இவன் ஒத்துக்க மாட்டான்டா? இவன் செய்த கர்ம வினை போன ஜென்மால இருந்து இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் தான் அம்பாளா இருக்க மாட்டேன், நான் எப்படி சார் அம்பாளா இருக்கேன்? அது மாத்திரம் இல்ல, சொன்னவர் மேல கோபம், இவருமோ அம்பாள் சார், இவரே ஒரு ஃப்ராடு சார், எப்படி இப்படியே ஏதாவது சொல்லி அது வராம போயிடுறதுக்கு என்னெல்லாம் உண்டா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இல்லையா? இது காரணம் இல்ல. அதனால நீங்க அஜ்ஞனுக்கு தான் இருக்கான்னு கேட்டா நான் பழிச்சுன்னு சொல்ல, ஆமா இருக்கு, நீ தெரிஞ்சுக்கல, அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளவு தானப்பா வித்தியாசம். அஜ்ஞஸ்யாபி ஏதத் அஸ்தி ஏவ நது திருப்தி அபோததா. அவனுக்கு அந்த திருப்தி வரல, நான் என்ன பண்றது? இல்ல, யோ வேத சோஷ்ணுதே சர்வான் காமான் இது அப்ரவீத் ஸ்ருதிஹி. அந்த ஸ்ருதிய சரியா படிக்கிறது இல்ல நீங்க. சூதர்பா அந்த தைத்திரிய உபனிஷத் படிக்கும் பொழுதே நான் உங்களுக்கு சொன்னேன், சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதஹான் முதல்லயே சொல்லியாச்சு. அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? யோ வேத, இதை யார் அறிகிறானோ சஹா அஷ்ணுதே காமா, இந்த காமாப்தியாக அதை அறிபவனார்மா. அது எங்க இருக்குன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம். உங்ககிட்டதான்பா அந்த பிரம்ம, நீதான்பா அந்த பிரம்மம் அப்படின்னு கிளியரா சொன்ன நான். யோ வேத, யார் ஒருவன் இதை அறிகிறானோ சஹா அஷ்ணுதே, அவன் அடைகிறான் அந்த நிலையை. சர்வான் காமான், எல்லா காமனையும் அவன் உணர்ந்த நிலைக்கு வந்து விடுகிறான். இந்த ஆத்மாவை அறிந்தவன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் எல்லா விதமான இன்பங்களையும் ஒரு சேர பெற்றவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கு. இல்லையா? ஆகையினால அக்ஞஸ்ய அப்பி ஏததஸ்ய, நீ கேட்ட கேள்வி கிடையாது. அப்படின்னா அஜ்ஞானிக்கெல்லாம் கிடையாதாங்க? அஜ்ஞானிக்கும் இருக்கு. நான் தான் சொல்றேன், அவன் தான் ஒத்துக்கல. ஞானின்னு யாருக்கு தைரியம் கான்பிடன்ஸ் இருக்கோ அவன் ஒத்துண்டான். யாருக்கெல்லாம் கான்பிடன்ஸ் இல்லையோ அவன்லாம் தன்னை அஜ்ஞானி கோஷியது, எனக்கு இல்ல, நான் எப்படி சார் அப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு வந்துடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அக்ஞஸ்யாபி ஏததஸ்ய, அக்ஞனாக இருந்தாலும் இந்த பிரம்மானந்தம் அவனுக்கு இருக்கிறது தானே. எல்லாருடைய ஹிருதயத்திலேயே அம்பாள் இருக்கான்னாக்கா உங்களுடைய ஹிருதயத்துல மாத்திரம் இல்லாமையா போயிடுவா? நான் அதை தைரியமா சொல்றேன், நீங்க சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் என்ன எப்படி பொறுப்பாவேன்? இல்லையா? நீ சொல்றதுக்கு என்ன தைரியம்? ஏதோ புத்தகம் தைரியம். உங்களுக்கும் அதே புத்தகத்துக்கு புத்தகம் சொல்ல நீங்க சொன்ன, ஆனா கூட நான் இல்லன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லையா? அவ்வளவுதான் கேட்கறாரு. அக்ஞனுக்கு இருப்ப, நீயும் அந்த நிலைமை தான். நீ ஆனா ஒத்துக்க மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அக்ஞஸ்யாபி ஏதத் அஸ்தி ஏவ, இந்த பிரம்மானந்த நிலையானது அஜ்ஞானிகளுக்கும் தான் இருக்கு. நது திருப்தி, ஆனா அவனுக்கு அந்த திருப்தியானது இன்னும் வரலையே சார். அவன் இன்னும் கூட உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு சார் எப்ப பார்த்தாலும் கடவுள் என்ன தண்டிக்கிறாரு சார்னு புலம்பி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், கண்ணு சரியில்லை சார், காது சரியில்லை சார், எனக்கு அது வரல சார், இது வரல சார்னு ஏதாவது கம்ப்ளைண்ட். அது பழக்கம் அவனுக்கு. எத்தனையோ ஜென்மாவா கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு நீதாம்பா பிரம்மன்னு சொன்ன போன கூட அவனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் புத்தியானது போகவில்லை. ஏன்? அபோததா, இந்த ஒரு அறிவானது அவனுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அவனுக்கு எப்படி இருக்கு? சார் ஆத்மாதான் சார் சத்தியம். அப்படியா? ஆத்மாதான் சத்தியம் சார் அப்படின்னு எடுத்துக்கலாம். எழுத்து வீட்டு பையன் ஒருத்தன் தடுக்க விட்டான் சார்,
அப்படியே விடுதேன் சார். 3வது தெருல ஒரு கல்யாணத்துக்கு பிறகு இது மாதிரி இந்த வேதாந்தத்தையும் படிச்சான்னு வச்சுங்க, அவனுக்கும் அந்த வேதாந்த இது இவனை பத்தி சொல்றது, இவன் பாக்கி பேர சொல்ற மாதிரி நினைச்சு நீ இதையும் கிளாஸுக்கு வந்து எப்படி வச்சுட்டு கேக்குற. சார்வபௌமா சூத்திராத்மா சார், சூத்திராத்மா வரைக்கும் சார்வபௌமானது எல்லாருக்கும் ஆனந்தம் 100 மடங்கு சார். 11x100 போட்டு பாருங்க சார், எவ்வளவு கரெக்டா போட்டிருக்கேன் பாருங்க சார், நான் கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கேன் 11 பாயிண்ட் சார், இவ்வளவு மில்லியன் சார்னு சொன்னா அவனுக்கும் அந்த டீச்சிங்க்கும் எங்க சாட்சியலாக எனதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அந்த நாலேஜ. அந்த நாலேஜுக்கும் அவனுக்கும் அந்த கேப் இருக்கிறதுனால எனதாக ஆகலை இன்னும். அதோடும் பேச்சு பொருளாக இருக்கே தவிர அந்த ஆனந்தமானது உண்மையாக இருக்கவில்லை. ஏன்? அதனாலதான் இந்த திருப்தியானது ஏற்படவில்லை. அந்த நாலேஜ் இவன் படிக்க 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 பக்குவமாயி ஒரு நாள் இவன்தாக ஆகும் இல்லையா? அப்படி ஆயிடுச்சுன்னா இதை அவன் உணருவான். அது வரைக்கும் அதே மாதிரி அஜ்ஞ நிலையில தான் அவன் இருந்தான். அதே மாதிரிதான் எல்லாரும் இருக்காங்க. சோ அஜ்ஞனுக்கும் இது இருக்கிறது. ரைட்டா? எப்படி தெரியுது அப்படின்னா, இதை யார் அறிந்திருந்தானோ அவனுக்கு எல்லா காமனையும் வருதுன்னு உபனிஷத் சொல்றது. யோவேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு வேற சொல்லிக்கோ. யோவேத சஹா அஷ்ணுதே. என்ன அஷ்ணுதே? சர்வான் காமான், எல்லா காமானையும் அவன் அறிந்ததாக ஆகிவிடுகிறான். இது அப்ரவீத் இப்படி சொல்லப்பட்டது. எது? ஸ்ருதிஹி. ஸ்ருதியானது கிளியரா சொல்லிட்டுப்பா. அதனால இந்த ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவருக்கு எல்லா ஆனந்தமும் ஒண்ணுதான். எப்படி சார் எல்லா ஆனந்தமும் ஒன்னாகும்? நான் வேற, ஆனந்தம் வேற. என்னால் அனுபவிக்கப்படுவது தானே சார் மகிழ்ச்சி. நான் இருக்கணும், அந்த மகிழ்ச்சிக்கு உண்டான பொருள் இருக்கணும், இந்த அனுபவமானது இருக்கணும். மகிழ்ச்சி என்ற அனுபவம் அப்படி இருந்தா தானே சார் ஒத்துக்க முடியும்னா, அது இருக்கிற வரைக்கும் இந்த ஆனந்தம் தெரியாது உனக்கு. ஏன்னா அந்த ஆனந்தத்திலேயே தான் இருப்ப. இதுக்கு தாண்டி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில எப்படி? நான் போக்தா, இந்த உலகமானது போக்கியம், இந்த உலகத்துக்கு நம்மளுடைய பிரமாணமாக இருக்கக்கூடிய இந்த போக்கிய வஸ்துக்கள் இதனுடைய டிபெண்டன்ஸ், இது 3ஐயும் தாண்டின நிலையை நீங்கள் அடைய வேண்டும். இதனுடைய தாண்டிய நிலையை யாராவது அடையறானா சார் அப்படின்னு கேட்டா, அதே தைத்திரிய உபனிஷத் இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன? யத்வா சர்வாத்மதாம் ஸ்வஸ்ய தாம்னா காயதி சர்வதா அகமன்னம் ததா அன்னாதஸ்சேதி தாமஸ்ய ஜீயதே. யத்வா மேலும் ஸ்வஸ்ய சர்வாத்மதாம், சர்வாத்மதாம் ஸ்வஸ்ய தன்னுடைய சர்வாத்மதாம். பாருங்க, இது சொல்றதே ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தை. நானே எல்லாமுமாக இருக்கிறேன். நானுன்னாக்க நம்ம எல்லாத்தையும் பிரிச்சா பார்த்து பழக்கம். நான் வேற, நீங்க எல்லாம் வேற, இந்த உலகம் வேற, இந்த மைக் வேற, அப்படிதான் பாக்கலாம். ஆனா அந்த நிலை வந்ததுன்னா என்ன ஆகும்? நானே எல்லாம், நானே எல்லாருடைய இருதயத்துல நான் தான் இருக்கேன் அப்படின்ற எண்ணம் வந்து விட்டதே. ஸ்வஸ்ய சர்வாத்மதாம், தன்னுடைய எல்லாமாக இருக்கும் தன்மையானது தெரிந்து விட்டதே. ஆனால் அவன் என்ன பண்ணான்? தாம்னா காயதி சர்வத, எப்ப பார்த்தாலும் சாமவேதம் ஆஹா ஊஹா ஊஹா அப்படின்னு பாடிட்டு அகமன்னம் அகமன்னம் அகமன்னா அகமன்னாதோஹமன்னாதோஹமன்னாத அஹக் ஸ்லோக கிருத் அஹக் ஸ்லோக கிருத் அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய அப்படின்னு சாமகானம் பாடிட்டு இந்த ஞானம் வந்தவன் எதற்கும் கவலைப்படல. யாரை பார்த்தாலும் அவனுக்கு தெரியும், ஜாலியா போயிட்டு இருக்கான் இல்லையா? சாம்னா காயத்தி சர்வதா, எப்பொழுதும் திருப்பி அவன் அந்த நிலைக்கே வருது. அவன் பிரம்மன்னு தெரிஞ்ச பிறகு, வேதாந்தத்துக்கு வந்த பிறகு இந்த கீழ் லெவலுடைய ஆசைகள்லாம் அவன் அடிப்பணியறது எல்லாம் சிரிப்புதான் அவனுக்கு இல்ல. அப்படி சாமகானம் பாயிட்டு போயிட்டு இருக்கான்னு அதே ஸ்ருதியிலேயே சொல்லியிருக்குப்பா. அந்த ஆனந்தத்தை தான் காமாப்திகின்ற சொல்லுனால நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது என்னப்பா, எப்படிப்பட்ட நிலை அது? அகமன்னம் ததா அன்னாதஹா, நானே அன்னமும் நானே அன்னாதனும் நானே அப்படின்னு பாக்கலாம் இல்லையா? இந்த சாமகானத்துல அப்படின்னா என்ன புரியலன்னு இவ்வளவு நாள் சப்ஜெக்ட் வேற ஆப்ஜெக்ட் வேறன்னு பார்த்திருந்தேன். நான் ஒருத்தர் இருக்கேன், நான் இந்த பாடியில தான் இருக்கேன். எனக்கு டிவி வாங்கின ஒரு சந்தோஷம், கார் வாங்கின ஒரு சந்தோஷம். இந்த கார் வாங்கினதுனாலதான் இந்த சந்தோஷம் வந்தது, எனக்கு தான் இந்த சந்தோஷம் வந்ததுன்னு இந்த பேதங்கள், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பேதங்கள் இருந்தது இல்லையா? ஏன்னா எனக்கு நான் ஆத்மா என்று தெரியாத காரணத்தினால நான் எதையோ சப்ஜெக்ட்னு நினைச்சேன், எதையோ ஆப்ஜெக்ட்னு நினைச்சேன்.
இதனால அது கிடைச்சதுன்னா இவனுக்கு ஆனந்தம் அப்படின்னு நினைத்து இப்படியே விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருந்தார். இப்போ இந்த பிரம்ம ஞானம் வந்த பிறகு ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீது புருஷா கிமிச்சன் கசிய காமய, எதுக்கு ஆசைப்படுறான்? அவனுக்கு பேதமே, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பேதம் போயிட்டாங்க. நான் எல்லாமே நானாகி ஆகிவிட்ட பிறகு நான் என்று தனியாக ஒருவன் இல்லவே இல்லையே. எல்லாமுமாக ஆகிவிட்ட பிறகு அவனுக்கு யாரு, எது பொருள், ஒன்னு போக்கியம் என்ன, போக்தாவாக யாரு இருக்கிறான், இந்த பேதங்களை, இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பேதத்தை தாண்டி விட்டான். இப்படி அகமன்னம் ததா அன்னாதச்ச இதி இந்த நிலை வந்த பிறகு அவன் என்ன பண்றான்? சாமஹி அதீயதே, அவன் அப்படியே சாமத்தை சொல்லிக் கொண்டு ஜாலியா அவர் போயிட்டே இருக்கிறார் இல்லையா அப்படின்னு இந்த உபனிஷதே முடிச்சிருக்குப்பா. இத சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு சொல்லி இந்த துக்காபாவத்தை சொன்ன காம ஆப்திக்கு சொல்லிட்டேன். மூணாவது ஸ்லோகத்துல நான் சொன்ன ஸ்லோகம் என்ன? துக்காபாவச்ச காமாப்திஹி, அதுக்கப்புறம் கிருதகிருத்தியா பிராப்த பிராப்தியா, செய்ய வேண்டியதை செய்தேன் எனக்கூடிய திருப்தி வரணும் சார். அது வந்தாதானே ஞானம் இல்லையா? இன்னும் செய்ய வேண்டியது இருக்குன்னு புத்தியில இருக்கிற வரைக்கும் நான் செய்து கொண்டேதானே இருப்பேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு திருப்தி வரணும். கிருதகிருத்தியத்துவம், எதை அடையணுமோ அதை அடைந்து விட்டேன் எனக்கூடிய திருப்தி, இது வந்துருச்சுன்னா அவன் ஜீவன் முக்தி. இது எப்போ உங்களுக்கு வருதோ அப்ப நீங்களும் ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னார். இத பத்தி சொல்ல ஆரம்பிப்பாரு. இப்போ துக்காபாவன்ற டாபிக் ஓவர், காம ஆப்திக்கு ஓவர். இப்ப கிருதகிருத்தியத்துவம்னு ஒண்ணு சொன்னார் இல்லையா, அதை இப்ப எடுத்துட்டு அனலைஸ் பண்ண போறார். துக்காபாவஸ்ச காமாப்திஹி உபேஹி ஏவம் நிரூபிதே. உங்களுக்கு நல்லா நிறைய ஸ்லோகத்துல காமிச்சிட்டேன் இல்லையா? உங்களுக்கு பாருங்க, 14ல இருந்து எப்போ ஆரம்பிச்சது இதுன்னா 18ல இருந்து 37 வரைக்கும் காமாப்திக்கு சொல்லிட்டேன். முதல்ல இருந்து 17 வரைக்கும் துக்க அபாவத்தை சொல்லிவிட்டேன். இப்போ 38ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது கிருதகிருத்தியத்துவம் அந்யச்ச, கிருதகிருத்தியத்துவமும் இன்னொன்னு என்ன, பிராப்த பிராப்தியத்துவம். இது ரெண்டுத்தையும் சொல்லணும்னு ஆரம்பிக்க போகிறேன். இது ரெண்டு டாபிக் முடிச்சுட்டேன். துக்க அபாவம், துக்கம் இல்லாமையும் காமங்களை அடைதல் எனக்கூடிய ரெண்டும் நிரூபிக்க விட்டது இல்லையா? உங்களுக்கு சொல்லிட்டேன். பாக்கி இருக்கக்கூடிய கிருதகிருத்தியத்துவத்தையும் பிராப்த பிராப்தியத்தையும் இனிமேல் கவனிக்கலாமா? ஈக்ஷதே அப்படின்னாரு. இனிமே ஈக்ஷதாம் இப்ப நான் சொல்ல போறேன், என்ன கவனமா கேளுங்க. இதையும் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஜீவன் முக்தி வந்துடும் அப்படின்ற அர்த்தத்துல இப்ப சொல்ற. உபயம் திருப்தி தீபேஹி சம்யக் அஸ்மாபிரீரிதம் தேயேவ அத்ர அனுசந்தேயாஹ லோகாஹ புத்தி விசுத்தயே. இப்ப நான் சொல்ல போறேன்னா, இந்த கிருதகிருத்தியத்துவமானது ஏற்கனவே திருப்தி தீப பிரகரணத்துல நிறைய சொல்லிவிட்டேன் நான் உங்களுக்கு. ஆனா நீங்க மறந்துருப்பார், அதனால நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே சொன்னதுனால திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். ஆனா அட் தி சேம் டைம் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். உபயம் திருப்தி தீபே இல்லையா? இந்த கிருதகிருத்தியத்துவம் பிராப்த பிராப்தியத்துவம் எனக்கூடிய இரண்டையும் திருப்தி தீபேகி சம்யக் இல்லையா, நன்றாக சம்யக்கு அஸ்மாபிகி இருத்தம் நானே சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? தேயேவ அத்திர அனுசந்தேயா, அதேதான் அதே விஷயத்தை இப்போ இங்க ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணி ஞாபகப்படுத்திங்க, சரியா போயிடும், வந்துடும் உங்களுக்கு. அந்த பிரம்ம ஞானமானது இங்கேயே ஏற்பட்டு விடும் அப்படின்றதுக்காக. எதுக்காக தெரியுமா சொல்றேன்? புத்தி சுத்தையே. இத படிக்க 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 உங்களுடைய அந்த கரணமானது சுத்தி ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியாமையே சுத்தி ஆயிட்டு இருக்கு. உங்களை அறியாமையே அந்த ஆத்ம ஞானம் உங்கள்கிட்ட மலர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க 253வது ஸ்லோகத்திலிருந்து 253ல இருந்து 270 ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இங்க எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டார். அங்க இருக்கிறதையே இப்ப சொல்ல போற. ஒரு தடவை நான் சொல்லிட்டு வர உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அந்த கிளாஸ்ல படிச்சது. இப்போ திருப்திக்கான காரணம் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். திருப்திக்கு காரணம் என்ன? ஐஹிக ஆமுஷ்மிக பிராத சித்தியை முக்தேஷ்ட சித்தையே பகுகிருத்தியம் புரா அஸ்ய அபூத் தற்சர்வம் அதுனா கிருதம். உன்னை எப்படி தெரியுமா இருந்த? சின்ன வயசுல வேதாந்தத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே கஷ்டப்பட்டுனேன். யாரு எது சொன்னாலும் என்ன சார் இப்படிப்பா கொதிச்சு எழுதணும், வீரகுமார் மாதிரி கொதிச்சு எழுதணும் எல்லாத்துக்கும். இப்ப பார்த்தாலும் டென்ஷன். என்ன சார் தர்மசாஸ்திரம் தம்பிடுறான் சார், தர்மம் என்ன சாஸ்திரம் என்ன, ஏன் டென்ஷன் ஆறீங்கன்னா
புரிய மாட்டேங்கிறீங்க. அப்படி இருந்தா நான் எப்படி தெரியுமா, ஐகிக்கம் சார். இந்த ஊர்ல ஒருத்தன் முன்னுக்கு வரணும்னா என்ன சார், ஆச்சார அனுஷ்டானத்தை எக்ஸாம் இருந்தானே எப்படி சார் அவரை ஒத்துக்கொள்ள முடியும், அவர் என்ன சார் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு கோபம் வந்தது இல்ல. ஆமிஷ்மிகம் சார், என்ன சார் அப்பாவுக்கு அவன் கர்மா பண்ண மாட்டேன்றான் சார், என்ன சார் திட்டி கொடுக்கலன்னாக்க இவன மாதிரி ஆளுகளும் நீங்க இப்ப உள்ளே சேர்க்க கூடாது சார், அவனை செருப்பு போடக்கூடாது, இவர் வேண்டாமா அவன் செருப்பு போடக்கூடாது, அவன் சாப்பிடக்கூடாது, அவன் நாசமா, எவ்வளவு கொதிப்பு பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த கொதிப்பெல்லாம் எல்லாருக்கும் இருந்ததுதானே. எல்லாம் சின்ன வயசுல எவ்வளவு வேகமா இருக்காங்க பார்ட்டியில சேர்ந்துட்டு, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவன் வரணும் இவன் வரணும், எவ்வளவு கொதிப்பு வருது பாருங்க. ஐஹிக ஆமுஷ்மிக பிராத சித்தியை, சார் சாதம் பண்ண வேண்டாமா சார், யாகம் பண்ண வேண்டாமா சார், அது எப்படி சார் ஒரு யாகமும் பண்ணல, அவர் பாட்டுக்கு அவருக்கு போய் கொடுக்குறாங்க சார், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சார், வேதத்தை விட்டு வாங்குறாரு சார், அவரு ஒரு யாகம் பண்ண ஒரு விரதத்தையும் ஃபாலோ பண்றது கிடையாது சார். பார்த்தா ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காரு சார் ஏகாதசி அன்னைக்கு. இவரெல்லாம் நீங்க வீட்டுல இப்படியெல்லாம் டென்ஷன் ஏன் ஆனா நானும் இப்படிதான் இருந்தேன். முக்தி சித்தி இதெல்லாம் முக்தி சித்திக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதுப்பான்னு தெரிஞ்சதுனால பகுகிருத்தியம் புராசி, எனக்கு முன்னாடி நிறைய பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் இருந்த மாதிரி தெரிஞ்சது. வேதாந்தத்தை தவிர எல்லாத்துலயும் போக்கஸ் இருந்தது. அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும், அவன் வேண்டாம் நான் பாக்குற அந்த பஜனைக்கு நீங்க எல்லாம் வரணும்னாக்க பஜனைக்கே வரமாட்டேன்ற சார், பக்தியா இல்ல சார், அவரை பார்த்தால கோபம் வருது சார், பிரதோஷத்துக்கு வரவே மாட்டேன்ற சார், சிவபக்தியா இல்ல சார் இவருக்கு சார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லி சொல்ல வேண்டாமா சார், அது சொல்ல இது எனக்கு என்னெல்லாம் துவேஷம் இருக்கோ அது எல்லாத்தையும் தலையில கட்டி எல்லாரையும் திட்டி இந்த காலம் ஒண்ணு உண்டு இல்ல சொல்ல. வேதாந்தம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அவேக்கனாரு. வந்த உடனே பகுகிருத்தியம் புறா அச்சி ஆபூத்து, இவ்வளவு இருந்தது இவனுக்கு. அந்த காலத்துல எப்படி இருந்தா வரப்பா என்னெல்லாம் பேசினான், இப்ப என்னாச்சு தத் சர்வம். இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஐயோ இதுக்கா போய்க்கணும் ஏன்பா, இதெல்லாம் பண்ணதுனாலதானே இந்த ஜென்மால இந்த வேதாந்தத்துக்கு வரக்கூடியதான சான்ஸ் இருக்கு. இந்த தர்மத்தையும் இந்த பஜனையும் எதிர்பார்த்தா ஒருத்த மனுஷன் பிரம்மமா ஆவான். அவன் பிறக்கும் போதே பிரம்மமா இருந்தான், இப்பவும் பிரம்மமா இருக்கான், எப்போதும் பிரம்மமா தானே இருக்க போறான். இந்த ஆங்கிள் பாக்கலையே நம்ம அப்படின்னு. இப்போ சர்வம் அதுனா இப்போ என்ன ஆச்சு, அப்பா இப்பதான் சார் எனக்கு திருப்பி இதெல்லாம் தேவை இல்லைன்றது இப்பதான் எனக்கு வெளிச்சமானது வந்தது இல்லையா, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்ப இதெல்லாம் அப்புறம் தான் புரியுது, கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்ச பிறகுதான் அது அப்படிதான் இருப்பாரு இல்ல. பாஸ்னாக்க பாஸ் ஆபீஸ்லயே கூட நீ இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. நம்ம பாஸ் ஆபீஸ் நமக்கு ஏத்த மாதிரி அவருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவருக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும், இந்த கமிட்மெண்ட் இருக்கா அந்த கமிட்மெண்ட் இருக்கா, அவருக்கு பினான்ஸ் கமிட்மெண்ட் அவர் இருப்பார். இப்ப என்ன நமக்கு ஏத்த மாதிரி அவர் இருக்கணும், எனக்கு ஏத்த மாதிரி அவருக்கு எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கற மாதிரி இருக்கணும், நான் போடுற நோட்டெல்லாம் அவர் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ற ஐடியாலாம் எங்க பாஸ் கேட்கணும் இப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி இவன் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி என்னென்னமோ ஐடியாஸ் வச்சுட்டு இருந்தான். கர்மகாண்டத்துல சொன்னதெல்லாம் சத்தியம்னு இவனுக்கு தெரிஞ்ச புஸ்தகத்தெல்லாம் படிச்சு இவனுக்கு பிடிச்சமான வாத்தியார்கள் எல்லாம் என்ன சொன்னார்களோ அதெல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த வழியில இருக்கிறது தான் ரைட்டு, பாக்கி எல்லாம் தப்புன்னு நினைச்சு நிறைய காரியம் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைச்சேன். இப்ப என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் தெரிந்த பிறகு ஆத்மானம் சேத் விஜானி விஜானி அயமஸ்மீத் போல கிணிச்சன் கசிய காமாய, யாருக்காக சார் இதெல்லாம் பண்ணணும்ன்றத கிருத்தியம் புறா அசி அபூத்து தத் சர்வம் அதெல்லாம் இப்ப சிரிப்பா இருக்கு அவனுக்கு. அதனா கிருதம் இதெல்லாம் செய்ததாக ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு திருப்தி வந்துடும் அப்படின்னு நான் ஏற்கனவே 253வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். இப்ப திருப்பியும் ஒரு தடவை 40வது ஸ்லோகத்துல சொல்றேன். அதுக்கப்புறம் இல்ல ததேதத் கிருத கிருத்தியத்வம் பிரதியோகி புரஸ்தரம் அனுசந்ததத் ஏவ அயம் ஏவம் திருப்யதி நித்யசஹா. இந்த 10 மைல் கேதாருக்கு போனோம்னா 14 கிலோமீட்டர் இல்லையா, நடந்து போவான். போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா பாதி வழியில போனோம்னா இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு எதிர்க்க வரவனை கேட்டா இதோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க போனீங்கன்னாக்கா இதோ 10 நிமிஷத்துல போயிடுவீங்க. நம்மள என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன், நீங்க மாங்குன்னு நடந்துட்டே இருக்கணும் என்ன இப்படி நடந்து போவோம். போன பிறகு அங்க போனோடனே 10 மைல் ஆன பிறகு நம்மளும் என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து ஒருத்தர் போன் பண்ணி கேட்டோம்னா ஜாலியா நடக்கலாமா, நம்ம தான் கஷ்டப்பட்டோம் வந்திருக்கவே கூடாதுன்னு திட்டிகிட்டே வந்தோம். சிவன் எல்லாம் கூட நடுவுல திட்டினேன், நடக்கவே முடியல, தப்பு பண்ணிட்டேன், ராங் டிசிஷன் எடுத்த, ஒரு 500 ரூபாய்
சேவ் பண்றதுக்காக ஒழுங்கா குதிரையில வந்திருக்கலாம் அப்படின்னு திட்டினா நானு. அங்க போன உடனே போய் அச்சீவ் பண்ண உடனே நான் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டு அவனை பார்த்து அதான் ஒண்ணுமே இல்ல, ஜாலியா நடந்து வரலாம், நாங்கெல்லாம் வரலையான்னு எவ்வளவு பேர் வரோம் அப்படின்னு சொன்னா. இல்ல இது உலகத்துல நீங்க தானே அதை அனுபவிக்கும் போது ஒண்ணு தெரியும். பிறகு அத மாதிரி கிருதகிருத்தியத்துவம் 10 மைல் அப்பாடான ஒரு ஆனந்தம் வந்து ஏறின உடனே வருகிறது. அதோட நினைச்சு பாக்கலாம், இன்னும் நம்மளோட செட்ல 15 பேர் கிளம்பினோம், ஒன்னா ஒரு குரூப்ல வந்திருக்கோம், இன்னும் வரவே இல்லை யாரு, என்னை விட எங்கான ஆள வரல. எனக்கு ஒரே சந்தோஷம், இன்னும் வரலையா, வரல இன்னும், அவர் இன்னும் 1/2 hour ஆகும். வந்த உடனே அவரை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம். இது என்ன சந்தோஷம் இல்லையா? நான் அச்சீவ் பண்ண உடனே எல்லா வாழ்க்கையில இப்படித்தானே இருக்கும், சாஸ்திரமா அப்படித்தானே, ஏதோ படிச்ச உடனே இது படிக்கியா, நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஆனந்தம். ஏன்னா அந்த வேதாந்தமானது உள்ள இந்த கிருதகிருத்தியத்துவம்ன்றது இல்ல. ததே தத் கிருதகிருத்தியத்துவம் பிரதியோகி புரஸ்தரம். இது பிரதியோகியை முன்னிட்டு, அதாவது இதுக்கு எதிரிடையாக இருக்கக்கூடிய இதை விட வேறானதாக இருக்கக்கூடிய விஷயங்களோட கம்பேர் பண்ணியே பார்த்ததுனால எனக்கு இந்த கிருதகிருத்தியத்துவம்ன்றதே வரவே இல்லை. இதை விட அச்சீவ் பண்றதுக்கு இருக்கு, இதை விட அச்சீவ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நான். தெரியாது எனக்கு ஒரு ஆபீசர் ஆனதுக்கு எப்படி பண்ண, மேனேஜர் ஆக வேணாமா, நான் மேனேஜர் ஆன உடனே மேனேஜர் ஆச்சு என்ன போகாது, பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டேன், ஜெனரல் மேனேஜர் ஆகணும், ஜெனரல் மேனேஜர் ஆனா சார் டைரக்டர் வரைக்கும் இப்படியே போயிருந்தோம். ஏதோ பண்ண வேண்டிய காரியம் இருக்குன்னு நினைச்சுட்டே இருந்தோம். இப்ப வேதாந்தம் வந்த பிறகுதான் நமக்கு இதெல்லாம் புரியுது. அடப்பாவி இப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் கிளாஸ்க்கு வந்திருக்கலாமே, வேதாந்தத்தை படிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா, இது எல்லாத்தையும் போச்சேன்னு நினைக்கும் போது இந்த கிருதகிருத்தியத்துவமானது பிரதியோகி புரஸ்தரம், அந்த எதிரிடையாக இருக்கக்கூடியதை வைத்துக் கொண்டு தான் நம்ம பண்ணிக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அனுசந்ததத்து அப்படின்னாக்கா அந்த இதை அனுசந்தானம் செய்த பிறகு அவனுக்கு புரியுது, ஆமா நம்மளும் இப்படித்தானே இருந்தோம் இல்லையா அப்படின்னு. இந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன்றதுக்கு நீங்க இந்த பிரம்மஞானி கிட்ட போய் நீங்க உபதேசம் கேட்டீங்கன்னு வச்சீங்க, அவர் ஏதாவது சொல்லுவாரு, ஓ அமை அப்படின்னு கேளு அப்படின்றாரு. மோட்சம் இட் இஸ் நாட் பை வே ஆஃப் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு கிரியை மூலமாக அது வரக்கூடியதா பிரம்மா. அதை போய் நீ மனசனாலையும் புத்தகத்தினாலையும் படிச்சுட்டு இருந்தேன்னா அது எப்படிப்பா ஒரு மோட்சமானது? அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டுக்கு நீங்க என்ன செயல் செய்யணும், இல்லாததுக்கு தானே செயல் செய்யணும், உங்களுக்கு அடைய வேண்டியதுக்கு தான் செயல் செய்யணும், ஆல்ரெடி அடைஞ்ச பொருளுக்கு என்ன செயல் தேவைப்படுறது, இப்படி எல்லாம் சொன்னா நமக்கு புரியவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண, ஸ்ரோத்ரியனா இருந்தா அவருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அவர் படிக்கும் போது இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு, இப்படி எல்லாம் பண்ணோம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே இந்த கேள்வி நான் கேட்டேன், சார் பகுநாம் ஜென்மநாமந்தே வரப்போகுது, அதுக்கு எதுக்கு சார் நான் படிக்கணும்னு அந்த காலத்துல நம்ம கேட்டோம் இல்லையா. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதத்தி சித்தைய, 1000 பேர்ல யாரோ ஒருத்தன் வருப்பான், அது நானா இருக்க போல, நான் வரல சார் கிளாஸுக்குன்ட்டாங்க. கிருஷ்ண பகவான் எங்க சொல்லிட்டீங்க, சும்மா என்ன பக்தியாவெல்லாம் பார்க்க சொல்லாதீங்க, நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளு. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித், யாரோ 1000 பேர்ல ஒருத்தன் தான் வரப்போறான், அந்த 1000 பேர்ல ஒருத்தனா நான் இருக்க முடியாது சார். உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமா, எனக்கு பஸ்ல கூட இடம் கிடைக்காது, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, எங்களுக்கு நான் போனேன்னா செருப்பு வந்து போயிடும், நல்ல காரியத்துக்கு போனா நான் கிட்டக்க போனாலே 8 மணிக்கு கோயில் மூடிடுவான், நான் செருப்பை விட்டு போனா 4 மணி வரைக்கும் அவன் பூட்டிட்டு போயிடுவான், நான் வெளில வெயில் நிப்பேன், நான் அந்த மாதிரி ஆளு அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ். அதனால மனுஷியானாம் சகசிரேஷன், நான் எங்க சார் இந்த 1000த்துல ஒருத்தனா வர போறேன் அப்படின்னு நினைச்ச காலங்கள்லாம் உண்டு இல்லையா. இப்படி எல்லாம் நெகட்டிவா பார்க்காம அதையும் மீறி வந்த பிறகுதான் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்னு தெரியுது. தெரிஞ்ச பிறகு என்ன, திருப்தியதி நித்யசா, இதெல்லாம் வந்த பிறகு எப்பொழுதும் அவன் திருப்தியாக இருக்கின்றான் அப்படின்றது தெரியுது. இப்படியாகத்தான் நமக்கு ஸ்ருதிகள் எல்லாம் எல்லாரும் இந்த சந்தேகத்தோட, அந்த பிரம்மஞானம் வர வரைக்கும் எல்லாருக்கும் சந்தேகம் வரதானே வரும். அது எப்படி சார் ஒண்ணுமே இல்லாம கர்மகாண்டமே இல்லாம உபாசனையே இல்லாம ஒருத்தனுக்கு ஞானம் வரும், எப்படி சார் இது, இதெல்லாம் சரியா இல்ல சார். இல்லப்பா உத்தம அதிகாரியா இருந்தா அதுபா சார், அது மாதிரி எல்லாம் உத்தம அதிகாரி யாருமே இல்லை, ஏன்னா நான் இல்ல, ஆனால அந்த மாதிரி ஒருத்தனை எதிர்பார்க்க கூடாது. எல்லாத்துலயும் பேதம், இவரை பார்த்தா இந்த சன்னியாசி வேற சார், ஒண்ணுமே தெரியல 150 ஜபம் பண்றாரு சார், இவர் பாருங்க சார் 1500 பண்றாரு, அவ்வளவு அஜ்ஞானம் இருக்கு, 1500 பண்றாரு தெரியல நமக்கு இல்லையா. அப்ப நமக்கு வந்தது எல்லாம் எப்போ வந்தது, வேதாந்தம் வந்த பிறகு, அந்த தத்துவமானது தெரிந்த பிறகு, அப்போதான் நமக்கு புரியுது, ஓஹோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, மனுஷனுக்கு திருப்தின்றதுதான் முக்கியம், அதுக்கு யார் வேணாலும் எலிஜிபிளா இருக்கான், இதுக்கு என்ன அங்கதான் இருக்கணுமா, இங்க கூட இருக்கலாம், எங்க போனா ரோட்ல இருக்கலாம், பஸ்ல என் பக்கத்துல உட்காந்து பரட்ட தலையோட உட்கார்ந்து இருக்கவர் கூட
ஞானியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு அந்த ஆத்ம ஞானம் தான் அங்க ஸ்பார்க்க தவிர இதெல்லாம் பாக்கியெல்லாம் இந்த அனுஷ்டானங்கள்லாம் ஒரு ஸ்பார்க் கிடையாது அப்படின்றதை தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் அயமஸ்மி டு கிமிச்சன் கசிய காமாய சரீரம். இந்த சரீர ஜுரம் இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அவன் இல்ல இவன் இல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், அது இருக்கிற வரைக்கும் பிரம்ம ஞானம் இவனுக்கு வருவதில்லை. பிரம்ம ஞானம் வந்த பிறகு சித்தியந்தே சர்வ சம்சயாக தஸ்மின் திருஷ்டே, அது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த வேதாந்தத்தை புடிச்சுட்டானாக்க வித்தியத்தே ஹிருதய கிரந்தி, இந்த ஹிருதயத்துல இவனா போட்டு வச்ச முடிச்சு, எனக்கு அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும், உபாசனை பண்ணி இருக்கணும், பஜனைக்கு போயிருக்கணும், எதுக்கு போயிருக்கணும் அப்படின்ற கூடிய இவனுடைய ஐடியாஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் கட் ஆயிடும். சித்தியந்தே எல்லாம் போன உடனே சர்வ சம்சயாக எல்லா டவுட்டும் போயிடும். இது எல்லாருக்கும் அது வரைக்கும் டவுட் இருக்கதான் இருக்கும். என்ன போய் எப்படி சொன்ன, அப்படி ஏமாந்துட்டானா நான் பிரம்மன் நினைச்சுட்டேன், பிரம்மன் நினைச்சேன், பாக்கி எதுவா நினைச்சாலும் நீ ஏமாறுவ, அது அவனுக்கு புரியல. நான் பாட்டுக்கு நான் என்ன கடவுள் நினைச்சுட்டானாக்க நான் ஏமாந்து போயிட்டேன்னா என்ன பண்றது சார்ன்றதுதான் எல்லாருக்கும் டவுட். உண்மை என்னன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதை தவிர எதுவா இருந்தாலும் ஏமாந்து போறதுக்கான சான்சஸ் ஆர் பிரைட். இது ஒண்ணுதான் ஏமாற முடியாது. அதுல போய் சந்தேகப்பட்டு விட்டேன் நான் இல்லையா. சந்தேகப்பட்டதுனால இப்ப என்ன ஆச்சு, கடைசி வரைக்கும் அந்த பிரம்ம ஜானம் வந்த உடனே தான் அந்த கிளாரிட்டி வருது. அப்பதான் அந்த டவுட் போச்சு. சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தேச்ச அஸ்ய கர்மான. அப்படி இருக்கக்கூடிய ஆளுக்கு சஞ்சிதமாவது, பிராரப்தமாவது, ஆகாமியாவது அதெல்லாம் இல்லவே இல்லை. சும்மா உன்னை கிளாஸ்ல உட்கார வச்சதுக்காக நான் சொன்ன குழுவா கட்சி விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்றத அப்புறம் தெரிந்த பிறகு இல்லையா. எப்போ இதெல்லாம் தெரியும்னா அவசரப்படாத தஸ்மின் திருஷ்டே, அது புரிந்ததே ஆனால், அந்த வேதாந்தம் புரிந்ததே ஆனால் இந்த கிருதகிருத்தியத்துவமானது ஏற்பட்டுவிடும். கிருதகிருத்தியத்துவம் ஆகிட்டுனாக்கா எல்லாமே சிரித்துடும். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல போற. பிராப்திய பிராப்தத்தையும் கொஞ்சம் சொல்ல போற. இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த வாரம் வைப்போம். அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.